ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்க இருப்பது ஐவகை வணக்கங்கள். சித்தர்கள் எந்தெந்த முறையில் வணங்கி இருக்கிறார்கள், வணக்கங்கள் 5 வகை வணக்கங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வணக்கங்கள் ஒரு சில அந்த ஏகாங்க என்ற அந்த கும்பிடுவது ஒன்றே பெரும்பாலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது. சித்தர் வழி ஐவகை வணக்கங்களாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏகாங்கம், திரியாங்கம், பஞ்சாங்கம், சாஷ்டாங்கம், அஷ்டாங்கம். ஏகாங்கம் என்றால் இரு கைகள் ஒன்றிணைந்து ஒரே அங்கமாக, அங்கம்னா உறுப்பு, ஒரே உறுப்பாக ஒரே இயக்கமாக வணங்குவது. திரியாங்கம் 3 உறுப்புகள் சேர்ந்து வணங்குவது. அது 3 வணக்கம், 3 உறுப்பு வணக்கம் என்பார்கள். ஒரு உறுப்பு வணக்கம், 3 உறுப்பு வணக்கம், 5 பஞ்சாங்கம் என்றால் 5 உறுப்பு வணக்கம், சாஷ்டாங்கம் என்றால் 6 உறுப்பு வணக்கம், அஷ்டாங்கம் என்றால் 8 உறுப்பு வணக்கம் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ இந்த 8 வகையான இந்த 5 வகையான வணக்கங்களை நம்முடைய சித்தர்கள் எப்படி வணங்கினார்கள், அந்த முறைகள் எப்படி என்பதை என்று பார்ப்போம். இப்பொழுது ஏகாங்கம் அப்படி என்றால் இப்பொழுது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய வணக்கம். இரு கைகளையும் கூப்பி ஒரே அங்கமாக, இரு கரங்களையும் கூப்பி ஒரே அங்கமாக வணங்குவது இது ஏகாங்கம். ஒரு உறுப்பு வணக்கம். இதுக்கு பேர் 2 கைகளும் சக்தி சிவம் சேர்ந்த 2 கைகளும் ஒன்றிணைந்து ஒரே உறுப்பாக ஒரே அங்கமாக வணங்குவது ஏகாங்கம் என்று பெயர். ஓம் நமச்சிவாய. இது ஏகாங்கம். அடுத்ததாக திரியாங்கத்தை நாம் பார்ப்போம். இப்போ 5 வணக்கங்கள் சித்தர்கள் வழிபட்டு இருக்கின்றார்கள். அந்த முறைமைகள் காலப்போக்கில் அது இப்போ கொஞ்சம் வணக்கங்கள் இருக்கின்றது. இப்படி அடுத்ததாக நமக்கு திரியாங்கம் 3 அங்கங்களால் வழிபடுவது, 3 உறுப்புகளால் வழிபடுவது. 3 உறுப்புகள் வணக்கம் என்று பெயர். அது ஒரு உறுப்பு வணக்கம், ஒரு அங்கமாக ஒரு உறுப்பாக ஆகிறது வணக்கம். இது 3 உறுப்பு வணக்கம் திரியாங்கம். எப்படி என்றால் இது இப்படி வைத்து இது ஏகாங்கமாக ஓம் நமச்சிவாய. 2 கைகளும் சேர்ந்து ஒரே அங்கமாக ஒரே உறுப்பாக இருப்பது ஏகாங்கமாகும், ஒரு உறுப்பு வணக்கமாகும். அடுத்து 2 கைகளோடு சேர்ந்து தலையும் சேர்ந்து 3ஆக மாறுகிறது. இப்போ இது திரியாங்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கைகள் 2, தலை 1, 3 உறுப்புகளால் இது 3 உறுப்பு வணக்கம். தமிழில் 3 உறுப்பு வணக்கம். இது திரியாங்கம் என்று சொல்லுவார்கள். திரியாங்கம் 3 உறுப்பு வணக்கம். இந்த வணக்கத்திலே நாம் நமச்சிவாய என்று சொல்லலாம். எல்லா தெய்வங்களையும் இந்த 5 வகை வணக்கங்களில் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம். இந்த தெய்வத்தை தான் இந்த வணக்கத்தில் வணங்கணும் என்று இல்லை. அனைத்து தெய்வங்களையும் நாம் இந்த 5 வகை வணக்கத்தில் வணங்கலாம். இது திரியாங்கம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்று இருக்கின்றது. அடுத்ததாக பஞ்சாங்கம் என்ற வணக்கத்தை நாம் பார்ப்போம். 5 உறுப்புகளால் வணக்கம் சொல்வது ஈசனுக்கு, இறைவனுக்கு, தெய்வங்களுக்கு 5 உறுப்புகளால் வணக்கம் சொல்வது எப்படி என்பதை சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வழிமுறையை நாம் பார்ப்போம். பஞ்சாங்கம் 5 வகை உறுப்புகளால் நாம் ஈசனை, இறைவனை நாம் வணங்குவது. 5 வகை உறுப்புகள்: 2 கால்கள், 2 கைகள், ஒரு தலை. இந்த 5 வகை உறுப்புகளால், 5 அங்கங்களால், 5 அங்கங்களால் வணங்குவது பஞ்சாங்கம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். 5 வகை உறுப்புகளால் 5 வகை வணக்கம். இது 5 உறுப்புகளால் வணங்கக்கூடிய வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் பார்ப்போம். இது 2 கால்கள், முழங்கால் படியிட்டு கொடுக்குது. அடுத்து 2 கைகள் பூமியில்
ஊண்டுவது. அடுத்து 2 கைகள் 2 கால்கள், அடுத்து தலையோடு சேர்ந்து 5 ஆகும். இது வந்து பஞ்சாங்க வணக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று இந்த வணக்கங்கள் இது பஞ்சாங்கமாக 5 உறுப்புகளால் வணங்கக்கூடியது. கால்கள் 2, கைகள் 2, தலையை பூமியில் அழித்து தாழ்த்தி சிறந்தாழ்த்தி வணக்கப்படுது. இது பஞ்சாக 5 உறுப்புகளால் 5 வகை. இது 5 உறுப்பு வணக்கமாகும். சித்தர்கள் இந்த மாதிரி வணக்கங்களை எல்லா தெய்வங்களும், சிவன் மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வணக்கங்களை நாம் பயன்படுத்தலாம். நடைமுறையில் இருக்கிறது ஏகாங்கம் மட்டுமே. ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் எப்படி வணங்கினாலும் அதற்கு காரணம் தெரிந்து இது எந்த வகை வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது வணக்கத்தை நாம் பார்ப்போம். சாஷ்டாங்கம். சாஷ்டாங்க வணக்கம். சாஷ்டாங்கம் 6 வகையான உறுப்பு. 6 உறுப்பு வணக்கம். 5 உறுப்பு வணக்கம் பார்த்து விட்டோம். அடுத்த 6 உறுப்பு வணக்கத்தை நாம் பார்க்க போகின்றோம். சாஷ்டாங்கம் இது நடைமுறையில் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வணக்கம். நெருக்கடியாக சரணடைவது, ஈஸ்வரன் இறைவனை சரணடைந்து விடுவது, இதுக்கு சாஷ்டாங்கம் என்று பெயர். 6 இப்பொழுது 6 அங்க வணக்கம், 6 உறுப்பு வணக்கத்தை பார்க்க போகின்றோம். ஏகாங்கம், திரியாங்கம், பஞ்சாங்கம், சாஷ்டாங்கம். 6 உறுப்பு வணக்கம். 2 கைகள் 2 கால்கள், நெஞ்சு 1 5, தலை சிரசு 1, தலை 1 6 ஆகின்ற சாஷ்டாங்கமாக விழுந்தான் என்று நாம் சொல்கிறோம். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் என்றால் இந்த 6 உறுப்புகளை பூமியில் நிலத்தில் பதிந்து வணங்குவது சாஷ்டாங்கம் என்று பெயர். 6 உறுப்பு வணக்கமாகும். இதை இப்போது சாஷ்டாங்கம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பார்க்கக்கூடியது. ஆனால் அதுக்காக பேரை தெரிந்து கொள்வோம். நாம் ஏன் சாஷ்டாங்கம் என்று சொன்னார்கள்? 6 உறுப்புகளால் வணங்குதல், அதை சாஷ்டாங்கம். சாஸ்னா 6 உறுப்பு வணக்கம். தமிழில் சமஸ்கிருதத்தில் சாஷ்டாங்கம் என்று சொல்வார்கள். 2 கைகள் 2 கால்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 2 கைகள் 2 கால்கள் 4, நெஞ்சு 1 5, சிரசு 1 6. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று இது 6 அங்க வணக்கம். 6 உறுப்பு வணக்கம். அங்கம் என்றால் உறுப்பு. 6 உறுப்பு வணக்கம். அடுத்ததாக அஷ்டாங்கம் என்று ஒரு வணக்கம் இருக்கிறது. அது 8 உறுப்புகளால் ஆனது. அந்த வணக்கத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ அஷ்டாங்கத்தை பார்ப்போம். அஷ்டாங்கம் 8 அங்க உறுப்பு. 8 உறுப்பு வணக்கம். 8 உறுப்பு வணக்கம். இந்த 8 உறுப்பு வணக்கம் எப்படி நம்ம செய்யறது? அங்க பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். கோயில்களில் மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில், இந்த மாதிரி நம்ம அம்மன் கோயில்கள், மாரியம்மன், காளியம்மன், அம்மன் கோயில், ஆத்தா கோயில்களில் அங்க பிரதிஷ்டை என்று சொல்லி உருள்வார்கள். அதுதான் அஷ்டாங்கம். அது என்ன பேர் என்று தெரியாமல் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அது அஷ்டாங்க வணக்கம். அங்க பிரதிஷ்டை என்பது அஷ்டாங்க வணக்கம். அது கோயில்களில் மாரியம்மன், காளியம்மன் கோயிலில் பெரும்பாலும் அங்க பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அது 8 அங்க வணக்கம், 8 உறுப்பு வணக்கம் என்று தமிழில் பெயர். சமஸ்கிருதத்தில் அஷ்டாங்க வணக்கம் என்று பெயர். அஷ்டமன 8. இப்பொழுது அதில் 2 கைகள் 2 கால்கள் 4, ஒரு தலை 5, நெஞ்சு 1 6, 2 கால்கள் 8. இப்படி அங்க பிரதட்சணையாக இப்படி படுத்து கால்களோடு சேர்ந்து ஓம் நமச்சிவாய என்று சொல்வது
இது அங்க பிரச்சனை என்றும் சொல்லுவார்கள். இது எதனால், இது இதனுடைய அர்த்தம் என்ன, இது எதற்கு செய்கின்றோம் என்றது தெரியாமையே அங்க பிரச்சனை என்று நாம் இது புழக்கத்தில் அம்மன் கோயிலில் வழிபாடுகளில் இந்த அங்க பிரச்சனை இருக்கிறது. இது அஷ்டாங்க வணக்கமாகும். அம்மனுக்கு வழிபடுவார்கள். இந்த இந்த 5 வகையான வணக்கங்கள், ஏகாங்கம், திரியாங்கம், பஞ்சாங்கம், சாஷ்டாங்கம், அஷ்டாங்கம், இந்த 5 வகை வணக்கங்களையும் ஈசனையும் இறைவனையும் பல தெய்வங்களையும் வணங்குவதற்காக சித்தர்கள் பயன்படுத்தினார்கள். உலகத்துல எல்லா மத மார்க்கங்களும் இந்த வணக்கத்துக்குள்ளே அடைபடும். எல்லா மத மார்க்கங்களும் இந்த வணக்கத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கும். ஒருநிலையாக உடம்பை வளைத்து தாழ்ந்து அதை ஈசனுக்கும் இறைவனுக்கும் அர்ப்பணிப்பதற்காகவே இந்த வணக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்களும், ஒரு காரணங்களும், ஒவ்வொரு சக்தியும் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு வணக்கத்துக்குரிய பலன்களை நாம் அடுத்து பார்ப்போம். ஓம் காளி. ஓம் நமச்சிவாய.